ஓகே. ஸோ டேட் ஃபங்க்ஷன் வந்து என்னென்ன இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். இதில் வந்து மந்த்ஸ் பிட்வீன் ஆட் மந்த்ஸ் இருக்கு, நெக்ஸ்ட் டே இருக்கு. ஃபர்ஸ்ட் மந்த்ஸ் பிட்வீன், செகண்ட் வந்து ஆட் மந்த்ஸு, தேர்டு வந்து நெக்ஸ்ட் டே, ஃபோர்த்து லாஸ்ட் டே, ஃபிஃப்த்து வந்து இதுலேயும் ரவுண்டு ட்ரங்க்கு இது எல்லாமே இருக்கு. ரவுண்டு ட்ரங்க் நம்ம நம்பர் ஃபங்க்ஷனில் பார்த்தோம் இல்லையா, இந்த ரவுண்டு ட்ரங்க் வந்து டேட் ஃபங்க்ஷனில் இருக்கு. சரி சரி, ஃபர்ஸ்ட் இப்போ வந்து நம்ம ஆட் மந்த்ஸ் வந்து பார்ப்போம். சாரி, மந்த்ஸ் பிட்வீன். மந்த்ஸ் பிட்வீன் அப்படின்றது வந்து ஒன்றும் இல்லை. இப்போ ஒரு 2 டேட் ஃபங்க்ஷன் கொடுத்துட்டு இந்த 2 டேட்டுக்கு பிட்வீன் எனக்கு எத்தனை நம்பர் ஆஃப் மந்த்ஸ் எத்தனை இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கறது தான் அந்த மந்த்ஸ் பிட்வீன் அப்படின்றது. It accepts two or more inputs. So it accepts minimum 2 arguments. Used to get months between the date. Syntax பார்த்தீங்க அப்படின்னா select months between, இங்கே ஃபர்ஸ்ட் இன்புட் வந்து டு டேட்டு, நெக்ஸ்ட் வந்து ஃப்ரம் டேட். ஃப்ரம் டியூல். சரி, இப்போ வந்து நம்ம இன்புட்ஸ் வந்து பாஸ் பண்ணலாம். சரி, ஓகே. இங்கே மந்த்ஸ் பிட்வீன் வந்து நான் ஒரு டேட்டு ஒன்று கொடுக்குறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு 31st சிங்கிள் கோட் டேட்டை வந்து நம்ம இங்கே கொடுக்குறப்ப சிங்கிள் கோட்ஸில் தான் கொடுக்கணும். இந்த மாதிரி 31st மார்ச் 2023 கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜானில் இருக்கிற டேட் ஒன்று கொடுக்குறேன். 1 ஜான், சேம் இயர் 2023. ஓகே. ஓகே, இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 ஜானுக்கும் மார்ச்சுக்கும் எத்தனை மந்த்ஸ் டிஃப்ரென்ஸு? 2 மந்த்ஸ் டிஃப்ரென்ஸ் கரெக்டாக. ஸோ 2 பாயிண்ட் நமக்கு மற்றதெல்லாம் வந்துட்டு டெசிமல்ஸில் இருக்குது, இதெல்லாம் இக்னோர் பண்ணிடுங்க. நமக்கு மெயினாக வந்து 2 மந்த்ஸ் டிஃப்ரென்ஸ் கரெக்டாக. இது டேட்டையும் சேர்த்து கன்வெர்ட் பண்ணுறதுனால நமக்கு இந்த டெசிமல்ஸ்லாம் வருது. இது வேணாம் அப்படின்னு நினச்சா நம்ம ரவுண்ட் பண்ணிக்கலாம். சரி, ஓகே. இப்போ இதே மாதிரி இப்போ நான் லெஃப்ட் சைடு வந்து டு டேட்டு, ரைட் சைடு ஃப்ரம் டேட் கொடுத்துருக்கேன். ஆக்சுவலி லெஃப்ட் சைடு வந்து கிரேட்டர் தேன் ரைட் சைடு டேட் கொடுத்துருக்கேன். இப்போ அதுவே வந்து நான் இப்போ மாற்றி கொடுக்குறேன். லெஃப்ட் சைடு லெஸ்ஸர் டேட்டாவும் ரைட் சைடு வந்து கிரேட்டர் டேட்டாவும் நான் கொடுக்குறேன். என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். லெஃப்ட் சைடு ஜனவரி கொடுக்குறேன், ரைட் சைடு மார்ச் கொடுக்குறேன். இப்போ என்ன ஆகும்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா மைனஸில் வரும். ஓகேவா, அதுதான் டிஃப்ரென்சஸ். ஃபஸ்ட்டு ஃபார்மேட்டிங்கில் வந்துட்டு நமக்கு பாசிட்டிவில் வந்துச்சு வேல்யூஸு. இந்த ஃபார்மேட்டிங்கில் வந்து லெஃப்ட் சைடு லெஸ்ஸர் தேன் அண்ட் ரைட் சைடு கிரேட்டர் தேன் டேட் கொடுத்தோம் அப்படின்னா மைனஸில் வந்து நமக்கு ரிசல்ட்டே வரும். ஓகே.
ஓகே. இது இல்லாம வந்து நம்ம இந்த ஃபார்மேட்டிங்னு மட்டும் இல்ல. இந்த டேட் ஃபங்ஷனுக்குள்ள யூஸ் பண்றதுக்கு வேரியஸ் ஃபார்மேட்ஸ் இருக்கு. அதுல ஒன் ஆஃப் த ஃபார்மேட் வந்து என்ன அப்படின்னா, செலக்ட் மந்த்ஸ் பிட்வீன் இப்போ நான் ஃபார்மேட் வந்து 20 22 05 இயர் மந்த்து டேட் இந்த மாதிரி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க. ஆமாம், 2022 06 இந்த மாதிரி கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு எரர் வரும். ஏன்னா வந்து டைரெக்டாக நம்ம ஸ்ட்ரிங் இந்த ஃபார்மேட்டிங் பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஒரு டேட் ஃபார்மேட்டில் இருக்குன்னு சொல்லி ஆரக்கிளுக்கு தெரியுது. நம்ம நம்பர் ஃபார்மேட்டிங்கில் கொடுத்துட்டு வெறும் சிங்கிள் கோட் மட்டும் கொடுத்தோம் அப்படின்னா அதுக்கு வந்து தெரியல. ஏன்னா லிட்ரல்ஸ் இந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷன் வந்து ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷனை வந்து அலோவ் பண்ணாது. ஓகேவா? ஸ்ட்ரிங்கை வந்து இது அலோவ் பண்ணாது. ஸோ ஸோ இதை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா முன்னாடி வந்து நம்ம மென்ஷன் பண்ணணும் இது வந்து ஒரு டேட் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணணும் இங்கேயும் இங்கேயும். ஸோ இந்த மாதிரி மென்ஷன் பண்ணிட்டோம் அப்படின்னா இப்போ வந்து ஒர்க் ஆகும். ஓகேவா? ஸோ டைரெக்டாக நம்ம ஸ்ட்ரிங்கை கொடுத்தோம் அப்படின்னா ஒர்க் ஆகாது. சரி, இது வந்து டேட் ஃபங்க்ஷனில் நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லி ஆரக்கிளுக்கு நம்ம சொல்லணும் அப்படின்னா இங்கே வந்து டேட் அப்படின்னு சொல்லி நம்ம மென்ஷன் பண்ணணும். இங்கேயும் சரி, எங்கெங்கெல்லாம் டேட் கொடுக்குறோமோ அந்த மாதிரி மென்ஷன் பண்ணணும். இல்லை அப்படின்னா சிம்பிளாக நம்ம டேட் ஃபார்மேட்டிங்கில் கொடுத்துடலாம். டே, மந்த்து, இயர் இந்த ஃபார்மேட்டிங்கில் கொடுத்தோம் அப்படின்னா இது யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சரி, இப்போ டைரெக்டாக இப்போ நான் வந்து யூசர் டிஃபைன்டு டேட் யூஸ் பண்ணி தான் உங்களுக்கு பார்த்தேன். சிஸ் டேட் வேணும் அப்படின்னா அதுவுமே நம்ம யூஸ் பண்ண முடியும். சேம் தான். இப்போ வந்து டேட்டு வேறு கொடுக்குறேன். 31 டிசம்பர் 2025. ஓகேவா? இங்கே வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து சிஸ் டேட் கொடுக்குறேன். ஓகே, இப்போ என்ன ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம். இப்போ வந்து எனக்கு 11 மந்த்ஸ் டிஃப்ரென்சஸ் இருக்குன்னு காட்டுது. இன்னும் இந்த வருஷம் முடிகிறதுக்கு வந்து 11.27 மந்த்ஸ் வந்து நமக்கு மிச்சம் இருக்குது. ஓகேவா? அதுதான் இதோட ஆன்சர். ஓகே, இதை யூஸ் பண்ணி நம்ம ஏஜ் கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா கண்டுபிடிக்கலாம். செலக்ட் மந்த்ஸ் பிட்வீன். இப்போ நான் ஃப்ரம் டேட் வந்து இன்னைக்கு டேட்டு கொடுத்துக்கிறேன். சாரி, டூ டேட் வந்து இன்னைக்கு டேட்டு கொடுத்துக்கிறேன். ஃப்ரம் டேட் வந்து சொல்லுங்க கார்த்தி, டேட் ஆஃப் பர்த் என்ன? August 1895. ஆகஸ்ட் 18 95. ஓகே. ஆகஸ்ட் 1895க்கு வந்து 1995 கொடுத்துட்டேன். ஓகேவா? ஃப்ரம் டியூவல். ஸோ இப்படி கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து மந்த்ஸ் வந்து டிஸ்பிளே ஆகும். 353 மந்த் ஓல்டு. பட் ஆனால் நமக்கு எவ்வளோ இயர்னு தானே நமக்கு தெரியணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா சிம்பிள், இங்கே வந்து 12ஆல் டிவைட் பண்ணிட்டோம் அப்படின்னா இயர்லி எவ்வளோ ஏஜ்னு நமக்கு தெரிஞ்சிடும், எத்தனை வருஷம்னு. 29.42 29 ஏஜ். ஓகேவா? ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம ஏஜுமே கண்டுபிடிக்கலாம். இப்போ அந்த மாதிரி நிறைய விஷயம் நம்ம கண்டுபிடிக்கலாம் இந்த மந்த்ஸ் பிட்வீன் யூஸ் பண்ணி. ஓகேவா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஆட் மந்த்ஸ் போகலாம். ஆட் மந்த்ஸ்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது.
ஆட் மந்த்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இதில் யாருக்கா டவுட் இருக்கா மந்த்ஸ் பிட்வீனில்? இல்ல ப்ரோ, இல்ல ப்ரோ. சரி சரி. ஆட் மந்த்ஸில் வந்து சேம் 2 ஆர்குமெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து இட் இஸ் யூஸ் டு ஆட் கிவன் நம்பர் ஆஃப் மந்த்ஸ் இந்த இன்புட் டேட். இது என்ன அப்படின்னா இப்போ நம்ம ஒரு பர்டிகுலர் டேட் கொடுத்துட்டு இப்போ ஒரு 10 மந்த்ஸ் ஆட் பண்ணோம் அப்படின்னா என்ன டேட் எனக்கு வருது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும் அப்படின்னா இந்த ஆட் மந்த்ஸ் யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? சரி, ஃபார் எக்ஸாம்பிள் செலக்ட் இதோட சின்டாக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செலக்ட் ஆட் மந்த்ஸ், இங்கே வந்து டேட்டு, நெக்ஸ்ட் வந்து இன்புட் எவ்வளோ மந்த் வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம் அப்படின்றத வந்து கொடுக்கணும். நம்பர் ஆஃப் மந்த்ஸ். ஓகே ஓகே இதை யூஸ் பண்ணி நம்ம பண்ணலாம். இப்போ டேட்டு இருக்க இடத்த வந்து நான் ஒரு சிஸ்டேட் கொடுத்துறேன். நம்பர் ஆஃப் மந்த்ஸில் வந்துட்டு நான் ஒரு 6 கொடுத்துக்கிறேன். ஓகே, இன்னிலேருந்து 6 மாதம் கழித்து நம்ம என்ன டேட் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 22/7/2025 ஜூலை 22ஆம் தேதி தான் இன்னிலேருந்து 6 மாதம். ஓகேவா? சரி, இதையே வந்து நம்ம மைனஸில் கொடுக்க முடியுமா? ஆட் நம்பர் ஆஃப் மந்த்ஸே வந்து மைனஸில் கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கொடுக்கலாம். 2024 ஜூலை போன வருஷம் காட்டுது இல்லையா? ஓகே, இப்போ நான் முதல்ல சொன்ன மாதிரி இங்கே இன்புட்டில் வந்து சிஸ்டேட் கொடுக்குறதுனால கொடுக்கலாம் இன்னைக்கு டேட் வச்சு. இல்லை நான் யூசர் டிஃபைன்டு டேட்டா கொடுக்கணும் அப்படின்னாலுமே கொடுக்கலாம். அதுக்கு நான் சொன்ன மாதிரி அந்த சேம் ஃபார்மேட்டிங் தான் விஷயம். இப்போ 31 டிசம்பர் 2023. ஓகே, 31 டிசம்பர் 2023லேருந்து 6 மாதம் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஸோ எனக்கு 2024 வந்திருக்கு. கரெக்டாக? இதே மாதிரி நான் இப்போ ஃபார்மேட்டிங் எனக்கு இந்த ஆரக்கிள் ஃபார்மேட்டில் நான் கொடுக்கணும் அப்படின்னா 2024 03/01 கொடுத்துட்டு இங்கே டேட் அப்படின்னு சொல்லி நான் மென்ஷன் பண்ணணும். சிங்கிள் கோட்ஸில் கொடுக்குறேன் அப்படின்னா முன்னாடி வந்து டேட் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணோம் அப்படின்னா தான் இது ஒர்க் ஆகும். ஓகேவா? ஓகே, இது ஆட் மந்த்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இன்னைக்கு ஒரு லோன் எடுத்திருக்கீங்க, அதோட டென்யூரிட்டி அது வந்து எப்படி போட்டிருக்கீங்க, அதோட டென்யூரிட்டி வந்து ஒரு 13 மந்த்ஸ் ஆர் 18 மந்த்ஸ் போட்டிருக்கீங்க அப்படின்னா நம்ம 18 மந்த்ஸுக்கு உட்காந்துட்டு நம்ம டக்குன்னு கால்குலேட் பண்ண முடியாது இல்லையா? ஸோ சிஸ்டேட் ப்ளஸ் 18 கொடுத்தோம் அப்படின்னா இந்த டேட்டுக்கு வந்து உங்களுக்கு மெச்சூரிட்டி ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரிஞ்சிடும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ஆட் மந்த்ஸு. நெக்ஸ்ட்டு வந்து நெக்ஸ்ட் டே அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, அதை பார்ப்போம். நெக்ஸ்ட் டே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓகே, நெக்ஸ்ட் டே சேம் 2 ஆர்குமெண்ட்ஸ். Used to return the date value represent the next day of the date. next டேன்றது வந்து இன்னைக்கு டேட்டுக்கு நாளைக்கு டேட் என்ன அப்படின்னு சொல்லி ஷோ பண்ணும். அதுக்கு தான் இந்த நெக்ஸ்ட் டே யூஸ் பண்ணுறது. இதுலேயே வந்து நிறைய ஃபார்மேட்டிங் இருக்குது. ரியல் டைமில் இது யூஸ் பண்ணுறதுக்கு நார்மலாக நம்ம சிங்கிள் செலக்ட் கொரியில் வந்து யூஸ் பண்ண மாட்டோம், சப் கொரி மாதிரி இதில் யூஸ் பண்ணுவோம். நான் பின்னாடி சொல்கிறேன் எப்படின்னு.
சின்டாக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா செலக்ட் நெக்ஸ்ட் டே ஆஃப் நெக்ஸ்ட் டே ஆஃப் ஃபர்ஸ்ட் டேட்டு கமா டே. ஓகே, இப்போ வந்து நான் டேட் இருக்க இடத்துல வந்து சிஸ் டேட் கொடுக்குறேன், டே இருக்க இடத்துல வந்து நான் சண்டே கொடுக்குறேன். இப்போ நான் சண்டே கொடுத்தேன் அப்படின்னா இந்த வீக்கோட கம்மிங் சண்டேவோட டேட் எனக்கு டிஸ்ப்ளே ஆகும். நெக்ஸ்ட் டே ஆஃப் டேட் சிஸ் டேட்டு கமா டே வந்து இப்போ கம்மிங் சண்டே வந்து என்ன டே அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியணும் அப்படின்னா ஜஸ்ட் சண்டே அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஃப்ரம் டியூவல். ஸோ 26/1/2025 இதான் வந்து நெக்ஸ்ட் சண்டே. ஓகேவா? 26 கரெக்டாக காத்துச்சு. ஸோ இதே வந்து நான் இப்போ நெக்ஸ்ட் வீக் சண்டே பார்க்கணும், செகண்ட் வீக்கோட சண்டே பார்க்கணும் அப்படின்னா ஒன்றும் இல்லை, இந்த சிஸ்டேட்டோட ஒரு +7 ஆட் பண்ணோம் அப்படின்னா இது செகண்ட் வீக் போயிடும் இல்லையா? ஸோ அந்த வீக்கோட சண்டே எதுன்னு சொல்லி நம்ம இப்போ பார்த்துக்கலாம். பார்த்தீங்களா? 0 to February 2025 தான் செகண்ட் சண்டே. இன்னையிலேருந்து செகண்ட் சண்டே வந்து Feb 2. சரி, இதுலேயே வந்து நம்ம டவுட் ப்ரோ, அது மண்டேவா இல்ல சண்டேவா? நெக்ஸ்ட் டே ஆஃப் த டேனா அப்போ மண்டே தானே அப்படி வரும்? எப்படி? இல்ல, நெக்ஸ்ட் டேன்றது வந்து பாத்தீங்கன்னா அடுத்த வாரத்தோட முதல் நாளை எடுத்துக்குது. இப்போ அது ரன் பண்ணா நமக்கு என்ன வரும்? சண்டே, நெக்ஸ்ட் சண்டே வருமா? அது எப்படி? சண்டே கொடுத்தனால சண்டே டேட் காட்டுது. நான் மண்டே கொடுத்திருந்தா மண்டே டேட் காட்டும். இப்போ நான் இங்கே சண்டே கொடுத்துருக்கேன், அதனால வந்து நெக்ஸ்ட் எந்த குறி கேட்குறீங்க? 47 48? இல்ல 47 வர சொல்லுங்க. 47 இப்போ அந்த கொரி ரன் பண்ணா நமக்கு சண்டே காட்டுமா? ஆமா, நெக்ஸ்ட் டே வந்து சண்டே கொடுத்துருக்கேனா? இப்போ நெக்ஸ்ட் சண்டே எது? 26ஆம் தேதி தானே கம்மிங் சண்டே, அதுதான் காட்டுது. இப்போ நான் இங்கே மண்டே கொடுத்துருக்கேன் அப்படின்னா நெக்ஸ்ட் மண்டே வந்து என்ன டேட்டுன்னு காட்டும். கம்மிங் மண்டே வந்து எந்த டேட்டு? 27/1. ஓகே 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 ஓகே, வேற மாதிரி புரிஞ்சுக்கிட்டேன் ப்ரோ. ஸோ இது என்ன ஆகும்னா நெக்ஸ்ட் வீக் இந்த என்ன டேட் கொடுக்குமோ அது அடுத்த வீக் காட்டும், கரெக்டுங்களா? ஆமாம், சரி, ஓகே. கம்மிங் டே காட்டும். சிம்பிளாக ஃபஸ்ட்டு கொடுத்தோம் அப்படின்னா இப்போ நாளைக்கு என்ன வெனஸ்டேவா? இப்போ வெனஸ்டே கொடுத்தேன் அப்படின்னா நாளைக்கு டேட்டு காட்டும், கம்மிங் வெனஸ்டே காட்டும். ஓகே 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 ப்ரோ, ஓகே ப்ரோ. ஓகேவா? இன்னைக்கு தான் வெனஸ்டே நினைக்கிறேன். ஸோ சாரி, இன்னைக்கு வெனஸ்டேவா? ஸோ நெக்ஸ்ட் வெனஸ்டே காட்டும். தேர்ஸ்டே கொடுத்தா நாளைக்கு டேட்டு காட்டும். ஓகே, சரி. இதை நான் வந்து செகண்ட் சண்டே பார்க்கணும் அப்படின்னு நினச்சேன் அப்படின்னா இந்த +7 போட்டேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து இன்னைக்கு டேட்லேருந்து 29ஆம் தேதி போயிடும். கரெக்டாக 29ஆம் தேதியிலேருந்து அடுத்த சண்டே வந்து என்னைக்குன்னு சொல்லி பார்க்கும். அடுத்த சண்டே வந்து 2ஆம் தேதி. ஸோ இந்த மாதிரி பார்த்துக்கலாம். ஓகே ப்ரோ. சரி ப்ரோ, சரி. இதிலே வந்து மல்டிபிள் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. சரி, ஒரு ஃபங்க்ஷன் வந்து ஒரு ட்ரை பண்ணலாம் நெக்ஸ்ட் டே யூஸ் பண்ணி. நெக்ஸ்ட் டே ஆஃப் trunk of sysdate -1 Sunday
5/1/2025 ஓகே. இப்போ நான் வந்துட்டு ட்ரங்க் ஆஃப் சிஸ் டேட். இப்போ சிஸ் டேட்டில் வந்து நான் ஜஸ்ட்டு இயர் மட்டும் ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறேன். ஓகே. இப்போ இந்த சிஸ் டேட்டை வந்து ட்ரங்க் பண்ணேன் அப்படின்னா இன்னைக்கு வருஷத்தோட ஃபஸ்ட்டு டேக்கு வந்து போகும். ஓகேவா? சிஸ் டேட்டை வந்து ட்ரங்க் பண்ணேன் அப்படின்னா நெக்ஸ்ட் டே எல்லாத்தையுமே அது எலிமினேட் பண்ணிட்டு இந்த வருஷத்தோட ஃபஸ்ட்டு டேக்கு வந்து போகுது. நெக்ஸ்ட்டு இந்த ஃபஸ்ட்டு டேவோட -1 போட்டு ஃபஸ்ட்டு சண்டே வந்து காட்டு அப்படின்னு சொல்லி கேட்குறேன். ஸோ எனக்கு 5ஆம் தேதி வருது. சிஸ் டே மைனஸ் பண்ணனால ஃபஸ்ட்டு வீக்கு ஃபஸ்ட்டு டே போயிடுது. இந்த டேட்டு 1/1/2025 போயிடுது. 2025லேருந்து ஃபஸ்ட்டு சண்டே எதுன்னு சொல்லி கேட்குறேன். ஸோ 5ஆம் தேதி காட்டுது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபங்க்ஷன்ஸ் எழுதலாம். ஓகே. இது வந்து இந்த ட்ரங்க்கு இதெல்லாம் வந்துட்டு நம்ம தனியாக பார்ப்போம். இதோட சேர்த்து பார்க்குறத விட நம்ம தனியாக ஃபஸ்ட்டு பார்த்துட்டு தென் வந்து கம்பைன் பண்ணி நம்ம ட்ரை பண்ணலாம். ஓகே. இதுதான் வந்து நெக்ஸ்ட் டே. நெக்ஸ்ட் டேல யாருக்கா டவுட் இருக்கா? ஓகே ஃபைன். நெக்ஸ்ட்டு வந்து ஆட் மந்த்ஸ் பார்த்தாச்சு, நெக்ஸ்ட் டே பார்த்தாச்சு. லாஸ்ட் டே அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. அந்த ஃபங்க்ஷன் பார்க்கலாம். லாஸ்ட் டே இது வந்து என்ன அப்படின்னா, இப்போ நான் ஒரு பர்டிகுலர் டேட்டு கொடுத்தேன் அப்படின்னா அந்த மந்தோட லாஸ்ட் டே வந்து என்ன டே அப்படின்னு சொல்லி நமக்கு பிரிண்ட் ஆகும். இது வந்து சிங்கிள் ஆர்குமெண்ட் தான். டேட் மட்டும்தான் பாஸ் பண்ண போகிறோம் இதில். ஓகே. ஸோ இப்போ வந்து செலக்ட் லாஸ்ட் டே ஆஃப் சிஸ் டேட் வந்து கொடுக்குறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதத்தோட லாஸ்ட் டே வந்து நமக்கு பிரிண்ட் ஆகும். லாஸ்ட் டேட் லாஸ்ட் டே ஓகேவா? 31st ஜான் தான் இந்த மாதத்தோட லாஸ்ட் டே. ஓகே. இது வந்து நமக்கு பிரிண்ட் ஆகும். சரி ஓகே. இப்போ வந்து நம்ம இதிலே வந்து யூசர் டிஃபைண்டாக கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கொடுக்க முடியும். முதல்ல சொன்ன மாதிரி ஃபார்மேட்டிங் மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணணும். இப்போ ஏதோ ஒரு வருஷத்தோட லாஸ்ட் டே பார்க்கணும் அப்படின்னா செலக்ட் லாஸ்ட் டே ஆஃப் 31st டிசம்பர் 2030. இதுக்கு என்ன ஆன்சர் வரும்? கார்த்திக் சொல்லு. லைன் நம்பர் 59க்கு என்ன ஆன்சர் வரும்? என்ன ப்ரோ? என்ன சொன்னீங்க? இல்ல எனக்கு புரியல. லைன் நம்பர் 60 ஏன் கேட்டீங்கன்னு சொன்னீங்க. 60 தான்ப்பா. ரொம்ப யோசிக்காத, சிம்பிளா பாரு. அதுல டிசம்பர் 2 30க்கு லாஸ்ட் டே நம்பர் கேட்டுக்கிறீங்க.
என்னது டிசம்பரு? 2030 லாஸ்ட் டே தான் கேட்டிருக்கீங்க. ஆமா கேட்டிருக்கேன். இந்த கொரி ஆ. எக்ஸிக்யூட் பண்ணா என்ன ஆன்சர் வரும்? அந்த இயரோட லாஸ்ட் டே வரும் ப்ரோ. சரி, அதான் என்னதுன்னு கேட்குறேன். அதே தான் வரும். 31 டிசம்பர் 2030 தானே லாஸ்ட் டே. 2030. ஆமா லாஸ்ட் அந்த இயரோட லாஸ்ட் டே அது. அதுதான் நான் இங்கே கொடுத்துருக்கேன். சேம் தான் நமக்கு அவுட்புட்ல வரும். ஓகே ஓகேவா? ஓகே ஓகே ப்ரோ. சிம்பிளா யோசி. இப்பதான் புரியுது. ஓகே ஓகே ப்ரோ. ஓகேவா? என்ன டேட் கொடுக்குறோமோ அந்த மாசத்தோட கடைசி நாள் வந்து நமக்கு பிரிண்ட் ஆகும். ஓகேவா? 2030க்கு என்ன 2030 அப்படின்னு பார்க்காத. ஜஸ்ட் 31 டிசம்பர் தான் எல்லா வருஷத்தோட லாஸ்ட் டேமே. ஸோ இதே டேட்டு தான் நமக்கு வரும். சரி, இது இல்லாமல் வந்து நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் வந்து என்னென்ன பார்த்துருக்கோம்? மந்த்ஸ் பிட்வீன் பார்த்தாச்சு, ஆட் மந்த்ஸ் பார்த்தாச்சு, நெக்ஸ்ட் டே பார்த்தாச்சு, லாஸ்ட் டே பார்த்தாச்சா. அடுத்து ட்ரங்க்கு ரவுண்டு இருக்குது. இந்த ரவுண்டு ட்ரங்க்கு வந்து நாளைக்கு பார்க்கலாம். இது ரெண்டும் தனி டாபிக்கு. ஸோ அது மற்ற ரெண்டையும் வந்து நாளைக்கு பார்த்துக்கலாம். அதுதான் நிறையா இருக்குது. ஓகேவா? ஓகே ப்ரோ. சரி ப்ரோ. ப்ரோ இப்போ நம்ம இந்த லாஸ்ட் டேல சைட்ல +1 குத்துனா நெக்ஸ்ட் மந்தோட ஃபர்ஸ்ட் டேட் வரும் கரெக்ட்டுங்களா? இதுலையா? ஆ ஆமாம். ஆனால் சரி, டைரெக்டாக +1 பண்ண முடியுமான்னு பார்ப்போம். இல்லாட்டி கன்வெர்ட் பண்ணி தான் பண்ணணும். வரல பத்தியா? அந்த மாதிரி கேட்பாங்களா? நம்ம நெக்ஸ்ட் மந்தோட ஃபர்ஸ்ட் டேட் மட்டும் எனக்கு ஷோ பண்ணி காட்டுங்க அப்படின்னும் போது நம்ம இது யூஸ் பண்ணி காட்டலாம்ல? காட்டலாம். இதில் ஆட் பண்ணலாம். இன்னைக்கு டேட்டில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் எவ்வளோ நாளும். நம்ம யூசர் டிஃபைன்டு டேட்டில் வந்து ஆட் பண்ணோம்னா இங்கே தான் ஆட் பண்ணணும். இல்லாட்டி இங்கே தான் ஆட் பண்ணணும். ஒரு டேட்டு ஆட் பண்ணணும்னா. ஓகேவா? ஸோ இதிலே வந்து நிறைய இருக்குது. இப்போது ஹையர் டேட்லேருந்து எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ்னு ஃபைன் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு எக்ஸ்டெண்டட் அப்ரைசல் ஃபைன் பண்ணலாம். இப்போ ஏஜ் கண்டுபிடிச்சோம் பார்த்தீங்களா? இந்த மாதிரி தான் சிமிலர் தான் எக்ஸ்பீரியன்ஸ் கண்டுபிடிக்கிறது. அதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். எக்ஸ்பீரியன்ஸ் கண்டுபிடிக்கிறது. நெக்ஸ்ட்டு இப்போ அப்ரைசல், நெக்ஸ்ட் எக்ஸ்டெண்டட் அப்ரைசல் செக் பண்ணலாம். ஹையர் டேட்லேருந்து 6 மாதத்துல நெக்ஸ்ட்டு அப்ரைசல் எப்போ வரும் அப்படின்னு. ஸோ அது இல்லாமல் இப்போ வருஷத்தில் வந்து எத்தனை சண்டே இருக்குது, எத்தனை மண்டே இருக்குதுன்னு சொல்லி செக் பண்ணலாம். ஸோ அதெல்லாமும் ட்ரை பண்ணலாம். இப்போ நான் ரவுண்டு அண்டு ட்ரங்க்கு ரெண்டையும் சேர்த்து முடிச்சிட்டேன் அப்படின்னா அதுக்கப்புறம் நான் எக்ஸசைஸ் தர்றேன் காமனாக. இதுக்கு தனியாக அதுக்கு தனியாக கொடுக்குறதுக்கு நான் மொத்தமாக கொடுத்துட்றேன் நாளைக்கு. அதில் தான் நிறைய இருக்கும். ஓகேவா? கன்ஃபியூஸ் பண்ணும் கொஞ்சம். ஏற்கனவே இந்த ரவுண்டு ட்ரங்க் வந்து -, +ன்னு போட்டு நம்பர்லேயே ஒரு கன்ஃபியூஷன் நடந்திருக்கும்னு நினைக்கிறேன்.